ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் பற்றின இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூனிட் 6லையும் வரும், அதாவது தமிழ் சமூகம் அந்த டாப்பிக்லையும் வரும். தென் நமக்கு தமிழ்லையுமே திருக்குறள்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு குறள் வச்சு வந்திருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா அதிகாரத்துலேருந்து ஏதாவது இந்த அதிகாரம் கொடுத்து இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக பார்த்துருப்போம். இதில் என்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, திருக்குறள் பற்றி நிறைய அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றியும் இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாதது, அவுட் சோர்ஸ் அப்படி இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம குரூப் 4 லாஸ்ட் இயர் குரூப் 4ல் வந்து திருவள்ளுவர் உருவத்தினை முதலாக வரைந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை பார்த்துருக்க மாட்டோம். திருக்குறள் நல்லா படிச்சிருப்போம், குறள் வந்து எல்லாம் இது கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். இந்த ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதை மாதிரி திருக்குறள் ரிலேட்டடாக இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ திருக்குறள் பற்றி ஃபுல் டாபிக் நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னே நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், திருக்குறளின் சிறப்புகள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா திருக்குறள். இது ஆக்சுவலாக எதில் வரும்னா, அன்பு, இயற்கை அன்பு, பெரிய புராணம் அந்த மாதிரி இயற்கை ரிலேட்டடாக நமக்கு நிறையா டாபிக் நம்ம படிப்போம். ஸோ அதில் இயற்கை வாழ்வில்லம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா திருக்குறள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது திருக்குறள். திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாடல்கள் 55, புலவர்கள் வந்து 53 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ பாடல்கள் வந்து 53 இருந்து புலவர்கள் 55 இருந்திருந்தால் அப்போ 2 பேர் வந்து சும்மா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல்கள் வந்து 55, புலவர்கள் பார்த்தீங்கன்னா 53. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ரஷ்யாவின் அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் இடம்பெற்றுள்ள ஒரே நூல் எது அப்படின்னா திருக்குறள். ஓகேவா? அடுத்தது திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1812. அடுத்தது பாருங்க, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாச பிள்ளை. சரியா? அடுத்தது திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. அதாவது உயிரெழுத்தான அகரத்தில் தொடங்கி உயிர்மெய் எழுத்தான நகரத்தில் வந்து முடிகிறது. ஓகேவா? அகரத்தில் தொடங்குற அந்த குறள் பார்த்தீங்க அப்படின்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நகரத்தில் முடிகிறது பாருங்கள், லாஸ்ட் குறள் 1330வது குறள் பாருங்கள், ஊகதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஸோ இதுதான் அந்த நகரத்தில் முடிகிற குறள். ஓகேவா? அடுத்தது திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனிச்சம், குவளை. இந்த 2 மலர்கள் பற்றி திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது அப்படின்னா நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது அப்படின்னா குன்றிமணி விதை. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னா குறிப்பறிதல். அதாவது 71வது அதிகாரமும் 110வது அதிகாரமும் குறிப்பறிதல் அப்படின்ற ஒரே பேரில் தான் இருக்கும். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எது அப்படின்னா பனை மற்றும் மூங்கில். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், திருக்குறளில் கோடி அப்படின்ற சொல் வந்து 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. அதாவது கோடி அப்படின்ற சொல் வந்து 7 டைம்ஸ் வந்து திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. அதாவது திருக்குறளுக்கும் 7 அப்படின்ற எண்ணுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 133, அதில் ஒவ்வொரு நம்பரையும் கூட்டினா 7 வரும். சேம் டோட்டல் குறள்ஸும் வந்து 1330, அதில் 1 3 3. ஸோ இந்த 3 நம்பரையும் கூட்டினா 7 வரும். அதுக்கப்புறம் கோடி அப்படின்ற சொல் வந்து 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 அப்படின்ற சொல்லுமே 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், திருக்குறளில் இடம் பெறாத ஒரே எண் எது அப்படின்னா 9. ஸோ இந்த 9 வந்து 1330 குறளில் ஒரு டைம் கூட வந்திருக்காது. ஓகேவா? திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது அப்படின்னா 9. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து எது அப்படின்னா அவ். சரியா? அவ் தான் திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்காது.
70 கோடி அப்படின்ற சொல் வந்து ஒரே ஒரு குறளில் வந்திருக்கும். எந்த அதிகாரத்தில்னா அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் வந்திருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு மந்திரி வந்து சரியாக இல்லை அப்படின்றது வந்து அறிவுரை குறமை அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து 70 கோடி பகைவர்களுக்கு சமமானவங்க தான் அந்த மந்திரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 70 கோடி அப்படின்றது ஒரே ஒரு குறளில் மட்டும் அமைச்சு அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. அரசு செய்த சிறப்புகள், அதாவது தமிழக அரசு திருக்குறளுக்கு மற்றும் திருவள்ளுவருக்கு செய்த சிறப்புகள், என்னென்ன சிறப்புகள் செஞ்சுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். திருவள்ளுவர் தினம் பார்த்தீங்க அப்படின்னா தை 2ஆம் நாள், அதாவது நம்ம ஆண்டுதோறும் தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் தினமாக கடைபிடிக்கிறோம். திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில் 133 அடியில் தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. 1971ஆம் ஆண்டு முதல் தமிழ் இலக்கிய துறையில் சிறப்பு பெற்ற நபர்களுக்கு திருவள்ளுவர் விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, டாக்டர் சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருவள்ளுவர் ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிமு 31. ஸோ நடைமுறை ஆண்டோட திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நடைமுறை ஆண்டோட 31 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், பொய்யாமொழி, உலகப் பொதுமறை, முப்பால், முதுமொழி, தெய்வநூல், பொருளுரை. ஸோ இது வந்து நம்ம வரிசைக்காக சொல்லும்போது நமக்கு ஞாபகம் இருக்கும். பட் ஆப்ஷனில் திருக்குறளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படின்ட்டு கொடுக்கும்போது டக்குன்னு உத்தரவேதம் பார்க்கும்போது நமக்கு இது திருக்குறளா நாலடியாரா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிறப்பு பெயர்கள் ஏதாவது ஷார்ட்கட் வச்சு கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது இப்படி ரெகுலராக ஃப்ளூவெண்ட்டாக சொல்லும்போது பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்துட்டு வரிசைக்காக சொல்லிடுவோம். அங்கே ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, சென்னா போதார், நாயனார், தேவநாயனார், பொய்யில் புலவர். பொய்யில் புலவர் மீன்ஸ் அவர் வந்து பொய் சொல்ல மாட்டார், பொய்யில்லா புலவர், அதுதான் பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதானுபங்கி, தெய்வ புலவர், நான்முகனார், பெருநாவலர், முதற்பாவலர், பொய்யாமொழி புலவர். இதெல்லாம் திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். சேம் இதுதான். நான்முகனார் அப்படின்ட்டு நம்ம ஆப்ஷனில் பார்க்கும்போது நான்முகன்னா பிரம்மன் தானே, அதையே இவருக்கு இருக்க போகுது அப்படின்ட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது டக்குன்னு இது வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ இந்த சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்க எல்லா டாப்பிக்குமே ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிறது பெஸ்ட். ஓகேவா? அடுத்தது மொழிபெயர்ப்பு பாருங்கள். திருக்குறள் வந்து நமக்கு தெரியும் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ ஓவராலாக இது as per ஸ்கூல் புக் டேட்டா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை லத்தீனில் வந்து வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ திருக்குறள் வந்து முப்பால் நமக்கு தெரியும், அறம், பொருள், இன்பம். இதில் வீரமாமுனிவர் வந்து அறம், பொருள் அந்த 2 பகுதியை மட்டும் மொழிபெயர்த்திருப்பார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபோப் 1886ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் அப்படின்றவர் மொழிபெயர்த்திருப்பார். நெக்ஸ்ட்டு ஜெர்மன் லாங்குவேஜில் க்ரவுல், டாக்டர் க்ரவுல் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஹிந்தியில் பிடி ஜெயின் அப்படின்றவர் மொழிபெயர்த்திருப்பார். தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை அப்படின்றவர் மொழிபெயர்த்திருப்பார். வடமொழியில் அப்பா தீட்சிதர் அப்படின்றவர் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ திருக்குறள் தெலுங்கு மொழியில் பின்வரும் எந்த நபர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். வைத்தியநாத பிள்ளை. ஸோ இதை மாதிரி எந்த லாங்குவேஜில் யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது நூல் அமைப்பு பற்றி பார்க்கலாம். ஸோ திருக்குறள் எப்படி பிரியும் அப்படின்னா, திரு கூட்டல் குறள் அப்படின்ட்டு பிரியும். இது வந்து அடையெடுத்த கருவியாக பெயர். ஓகேவா? திரு அப்படின்றது சிறப்பு அடைமொழி, குறள் அப்படின்றது 2 அடி வெண்பாவை குறிக்கும். ஸோ திருக்குறள் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பிரிவுகள், அறம், பொருள், இன்பம். ஸோ அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் இடம்பெற்றுள்ளது. ஸோ மொத்த அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா 133 வரும். இதில் அறத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் 4 இயல்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். முதல்ல பாயிரவியல் பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் பாயிரவியல், இல்லறவியல் 5 to 24, துறவரவியல் 25 to 37, ஊழியல் பார்த்திங்கன்னா 38. இதே மாதிரி பொருட்பாலில் 70 அதிகாரம் இருக்குது. அரசியல், அதில் 3 இயல்கள் இடம்பெற்றுள்ளது. அரசியல், அமைச்சியல், அங்கவியல். அரசியல் பார்த்திங்க அப்படின்னா அதிகாரம் 39லேருந்து 63 வரைக்கும், அமைச்சியல் அதிகாரம் 64லேருந்து 95 வரைக்கும், ஒளிவியல் பார்த்திங்க அப்படின்னா 96லேருந்து 108 வரைக்கும். அடுத்தது இன்பத்துப்பால் பாருங்கள். இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம் இடம்பெற்றுள்ளது. ஸோ இதில் இயல் பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது, களவியல், கற்பியல்.
களவியலில் வந்து அதிகாரம் 109லேருந்து 115 வரைக்கும், கற்பியலில் வந்து 116லேருந்து 133வது அதிகாரம் வரைக்கும் இடம்பெற்றுள்ளது. ஸோ திருக்குறள் வந்து முப்பால் 3 பிரிவுகளை கொண்டது. அறம், பொருள், இன்பம். மொத்தம் எத்தனை இயல் அப்படின்னா 9 இயல்கள். ஓகேவா? அடுத்தது மொத்த அதிகாரங்கள் 133, குறட்பாக்கள் 1330. ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ திருக்குறளுக்கு வந்து உரை வந்து 15 எழுதியிருக்காங்க, அதாவது 10 பேர் எழுதியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா மணக்குடவர், தருமர், தாமத்தர், திருமலையர், பரிதி, பரிப்பெருமாள், பரிமேலழகர், மல்லர், நச்சர், காளிங்கர். ஸோ இந்த 10 பேர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. இதில் வந்து முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக்குடவர். ஓகேவா? அடுத்தது சிறந்த உரை யார் அப்படின்னா பரிமேலழகர். ஸோ பரிமேலழகர் தான் சிறந்த உரை எழுதியிருப்பார். திருக்குறள் இந்த பதிப்பாங்கள்ல நிறையா, இப்போ ஒரு குறள் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம விளக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரி திருக்குறள் வந்து நிறையா பதிப்பிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டாலும் பரிமேலழகர் எழுதின உரை வச்சு தான் நிறையா வந்து பதிப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து புகழுரைகள் பாருங்கள். இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இது யார் கூறியிருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசனார் கூறியிருப்பார். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இதுவும் பாரதிதாசன். அடுத்தது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, இந்த செந்தமிழ்நாடுன்னு போதினில அந்த பாட்டில் வரக்கூடிய திருவள்ளுவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது யார் அப்படின்னா பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்கள், யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் யாரும் இல்லை அப்படின்ட்டு பாரதியார் வந்து திருவள்ளுவரையும் சொல்லியிருப்பார். அடுத்தது ஒரு பழமொழி பாருங்கள், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் 4 அப்படின்றது நாலடியாரையும், 2 அப்படின்றது திருக்குறளையும் குறிக்கும். அடுத்து ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். அணு அப்படின்ட்டு வந்து ஔவையார். சேம் கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். கடுகு அப்படின்ட்டு வந்தால் இடைக்காடனார். சரியா? ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அணுன்னு வந்தால் ஔவையார், கடுகுன்னு வந்தால் இடைக்காடனார். அதாவது அணு அப்படின்றது உயிரெழுத்து, அப்படின்றது உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்து மேட்ச் ஆகும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்தது பாருங்கள், செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். இது வந்து கவிமணி சொல்லியிருப்பார். அடுத்தது புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதே வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது. இதுவும் கவிமணி தான். அடுத்தது பாருங்கள், நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. ஸோ இதுவும் கவிமணி. அடுத்தது பாருங்கள், திணையளவு போதா சிறுபுல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். இது வந்து திருக்குறள் இருக்க ஒரு குறள் எடுத்துக்கிட்டால் 2 அடி கூட இல்லை, ஆனால் அது வந்து மிகப்பெரிய கருத்தை வந்து சொல்லிடும். அதுக்கு தான் இதை ஓமையாக சொல்லியிருப்பார். திணையளவு போதா சிறுபுனல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்ட்டு கபிலர் சொல்லியிருப்பார். அடுத்தது பாருங்கள், உள்ளுதோர் உள்ளம் உறுத்துமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. இது யார் அப்படின்னா மாங்குடி மருதனார் சொல்லியிருப்பார். அடுத்தது எல்லா பொருளும் இதன்பால் உள. இது வந்து மதுரை தமிழ்நாகனார் சொல்லியிருப்பார். அடுத்தது திருவள்ளுவர் என்ற ஒருவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் உள்ளதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருவள்ளுவர் அப்படின்ட்டு ஒருத்தர் இல்லை அப்படின்னாலே தமிழர் என்ற இனம் இருந்ததே உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ உரியதன்று, அது மண்பதைக்கு, அதாவது உலகுக்கு பொது அப்படின்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். அடுத்தது பாருங்கள், கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புது உலகையே படைத்து விடலாம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்டுவெல் சொல்லியிருக்காரு. அடுத்தது வள்ளுவரும் தம் குறட்பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. இது வந்து பரணர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் தமிழறிஞர்கள் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் சொன்ன ஸ்டேட்மெண்ட். முக்கியமாக இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் குறள் வச்சு கேட்காம டிஃப்ரெண்ட்டாக திருக்குறள் ரிலேட்டடாக கேட்ட சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த இதில் பார்க்கலாம். சுக்கிர நீதி மனுநூல் முதலியவற்றின் வழி நூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே அப்படின்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னா நக்கீரனார். திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார் அப்படின்னா நேதனியல் எட்வர்ட் கிண்டஸ்லி. சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளிது வென்ற வள்ளுவன் அப்படின்ட்டு வள்ளுவரின் பெருமையை கூறியவர் யார் அப்படின்னா கல்லாடர். கிரேக்கம் லத்தீன் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது அப்படின்னா திருக்குறள்.
அடுத்தது பாருங்கள், இதில் வந்து இது ஆக்சுவலாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா திருக்குறள், தேம்பாவணி இந்த மாதிரி இருந்தது. ஸோ நமக்கு டக்குன்னு கிரேக்கம் லத்தீன் பார்க்கும்போது ஒருவேளை தேம்பாவணியாக இருக்கலாமோ, வீரமாமுனி இல்லை அந்த மாதிரி நமக்கு லத்தீன் பார்க்கவும் அந்த மாதிரி மைண்ட் போகும். ஸோ இது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா திருக்குறள் தான் கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குறளோவியம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மு. கருணாநிதி. திருக்குறளை திருவள்ளுவ பயன் அப்படின்ட்டு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா நச்சினார்க்கினியார். அடுத்தது வள்ளுவரும் குறளும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் யார் அப்படின்னா வேணுகோபால சர்மா. ஸோ இவ்வளோ பார்த்தா போதும். திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் ரிலேட்டடாக இருக்கிற அவுட் சோர்ஸ் வந்து இவ்வளோ தான். இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் இதுவே போதும். இதை தாண்டி ரொம்ப திருக்குறள் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம திருக்குறள் இப்போ தமிழுக்கு எடுத்தால் ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே படிப்போம். ஸோ திருக்குறள் நம்ம நல்லா படிச்சுட்டு போயிருக்கும்போது சிம்பிளாக அந்த மாதிரி திருக்குறள் அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் நமக்கு வந்து தெரியாமல் இருந்துடக்கூடாது. ஸோ இதை நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னாலே திருக்குறள் அவுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிரும். இது போக குறள் வந்து நீங்கள் புக்கில் படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச குறள் எது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.